ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லணும், நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க எவைகளை வேண்டிக் கொள்றீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுமோ, எவைகளை நாம் கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்றேன்னு நம்ம விசுவாசிக்கணுமா. பல நேரங்களில் அநேக தேவ பிள்ளைங்க செய்யற தவறு என்ன தெரியுங்களா? ஜெபம் பண்றோம், ஆனா எதற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்றோம்ன்றது நம்ம பல நேரங்களில் விசுவாசிக்கிறது இல்லை. ஜெபம் பண்றோம், ஆனா பல நேரங்கள்ல அதை தேவன் செய்வார் எனக்கு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. அதனாலதான் பல நேரங்கள்ல நம்முடைய ஜெபங்கள் என்ன ஆயிடுது, தாமதமாய் விடுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகையால இந்த கால வேளையில ஜெபிக்கிற நீங்க கண்டிப்பா தேவன் என் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதுல முதல் 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி ஆகாபு ராஜாவை பார்த்து சொல்றார், என்னங்க, என் வார்த்தை அன்றி 3 வருஷம் 6 மாசம் மழையும் பனியும் பெய்யாமல் இருப்பதாக என்று சொல்றார். அவர் சொன்னபடியே என்ன ஆகுதுங்க, மழையும் பெய்யல பனியும் பெய்யல. காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான் சொல்றேன். அப்போ ஜெபிக்கிற அவருக்கு என்ன தெரியும்னா, கண்டிப்பா நான் சொல்றபடி கர்த்தர் எனக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கால வேளையில சமீபத்துல தூரத்துல இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, நம்ம என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபித்தா கண்டிப்பா தேவன் செய்வாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். பலருக்கு சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசித்தாதான், நம்ம அதை அனுபவிச்சாதான் நம்ம மற்றவங்களுக்கு நாளைக்கு தைரியமா சொல்ல முடியும், நான் என் ஆண்டவர் எனக்கு செய்தவர் உனக்கு செய்வாரு அப்படின்னு நாளைக்கு தைரியமா சொல்ல முடியும். ஆகிய நமக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12 14 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமா 5 ராஜாக்களும் 5 தேசங்களும் 5 சேனைகளும் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யோசுவா ஆயிலோன் பள்ளத்தாக்கில, அன்பான தேவ ஜனமே, நின்று அவர் ஜெபம் பண்றார். ஆயிலோன் பள்ளத்தாக்கிலும் கிபியோன் பள்ளத்தாக்கிலும் சூரியனே சந்திரனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, இடம் விட்டு அசையாம அங்கேயே அப்படியே நில்லுங்க. 14ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, உலக வரலாறுல அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்ட நாள் வேற நாள் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்போ யோசுவா ஜெபித்த உடனே தேவனை சூரியனை சந்திரனை தன் பிள்ளைகளுக்காக நிக்க வைத்தார். அவர்கள் சத்துருக்கள் மேல் யுத்தத்துல வெற்றி பெற்றார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த காலையில நீங்க விசுவாசிங்க. மலை போல பிரச்சனை இருக்கும், ஆண்டவரை பனி போல மாத்துவாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க. பல வருஷமா சரீரத்துல வியாதி பலவீனமா இருக்கலாம், கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு சுகமாக்குனாருன்னு விசுவாசிங்க. பல வருஷமா பிள்ளை இல்லாத இருக்கலாம், ஆனா நீங்க விசுவாசிங்க. ஆண்டு கண்டிப்பா என் கர்ப்பத்தை திறந்து எனக்கு பிள்ளை தருவாரு, நீங்க விசுவாசிங்க. அன்பான ஒருவேளை பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு என் பிள்ளைக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தருவாருன்னு நீங்க விசுவாசிங்க. கண்டிப்பா கர்த்தர் செய்வார். உள்ள வியாபாரத்துல நஷ்டத்தை கண்டிருக்கலாம், நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களோட பிரயாசத்தை எங்களுக்கு சாப்பிட செய்வாரு, நீங்க விசுவாசிங்க. ஜெபம் பண்ணும் போது கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 17 18 வசனத்தை வாசிச்சு பாருங்க. எலியா நம்மை போல சாதாரணமான மனுஷன், பாடுள்ள மனுஷன், அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்னு வேதம் சொல்லுது. நீங்க பிரியமான தேவ ஜனமே, சங்கீதம் 65 1 2 வாசிச்சு பாருங்க. நம்ம தேவனுக்கு பல பேர் இருக்குதுங்க, அதுல ஒரு பேர் என்ன, ஜெபத்தை கேட்கிறவர். ஆகையால அன்பான தேவ ஜனமே, நம்ம முன்னோருடைய முன்பிதாக்களுடைய ஜெபத்தை கேட்டவர் கண்டிப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாரு, அற்புதங்களை செய்வார். நீங்க விசுவாசிங்க. யோவான் 11:40 சொல்லுது, லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுது, ஆண்டு கல்லைட்ட போல வாமான்னு சொன்ன மார்த்தா சொல்ல 4 நாள் ஆயிடுச்சு நாத்தம் வரும்னு. ஆண்டு என்ன சொன்னார், நீ விசுவாசித்தா தேவ மகிமைய
காண்பாய். கல்லறைகிட்ட வந்து கல்லை புரட்ட சொல்லி என்னங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, எப்பொழுதும் கேட்டது போல இப்பொழுதும் கேட்டதுக்காக நன்றின்னு லாசருவே வா வெளியானாரு. செத்தவன் 4 நாள் கல்லறையில இருந்தவன் எழுந்து வெளியே வந்துட்டான். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, நம்முடைய தேவன் கண்டிப்பா ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணும்போது விசுவாசிங்க. என் ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில தருவாரு. நீங்க விசுவாசித்தா தேவன் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்பாரா கேட்க மாட்டாரோ, செய்வாரா செய்ய மாட்டார், அப்படி எல்லாம் தடமாட்டத்தோடு ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தர் செய்வார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எனக்கு பதில் தருவார். என்ன கேளுங்க கொடுக்கப்படணும். மத்தேயு 7:7 சொல்றார். கேட்க வேண்டும் நம்ம கடமை. கண்டிப்பா கர்த்தர் கட்டாயமா தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நாங்க ஜெபிக்க போகிற எல்லா ஜெபத்தையும் நீர் கேட்டு நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி என்று சொல்லி, இன்னைக்கு தேவனுக்கு அன்பான தேவ ஜன்ம அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண கர்த்தர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறபடினால, அற்புதங்களை செய்ய போகிறபடினால இருக்கிற இடத்துல விசுவாசிங்க. உங்களுக்கு மலை போல பிரச்சனை இருக்கும், அதை கர்த்தர் பனி போல மாத்துவார். நம்புங்க, கண்டிப்பா அதிசயங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளெல்லாம் நீங்க கேட்டுக்கொள்றீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிங்க என்று சொன்னார். ஆண்டவரே, நாங்க ஜெபித்த நாங்க ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டேன் என்று சொல்லி நாங்க முழு நிச்சயத்தோடு விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் எடுத்து விடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை தேவன் கட்டளையிடும். அன்று அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காண நீர் உதவி செய்யும். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு அன்று விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஏற்றுக்கொண்ட யாவரையும் நீர் ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க, அவருடைய கர்ப்பத்தை தரங்க, அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுங்க. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, பதில் தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில சமீபத்திலும் தூரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நினைச்சா அன்பான நீங்க எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எங்களுடைய யூடியூப் சேனல்ல அன்பான தொலைபேசி எண் டிஸ்பிளே ஆகிறது, எங்களை அணுகலாம். நாங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.